அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் ஹேக் பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதோட ரெட்மியில் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 12 இந்தியாவில் லான்ச் ஆகுதில்ல. இதை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 994 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் எப்போவுமே ஏதாவது ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் வாரியாக சர்ச் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடியே சர்ச் ஆப்ஷன் இருக்குது சேட்டில். ஆனால் இனிமேல் இந்த டேட்டில் இருக்கக்கூடிய சேட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டேட் போட்டு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா iOS உடைய பீட்டா வெர்ஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு இது iOSக்கு வரலாம், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட்லேயே இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ டேட் வாரியாக சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சரும் வரப்போகுது வாட்ஸ்அப்பில். இந்த நியூஸ் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனில் ரெனியூ பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 1 லட்சம் ரூபாய் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டதா இங்கே தெரிய வந்திருக்கு. ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்னி, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதம் பே பண்ணுறோம். ஆட்டோ பேயும் வச்சுருப்போம். பேங்க் கார்ட்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுற மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வழியாக சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பே பண்ணும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இங்கே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 74 வயசு. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஓடிடி. அதை மாதம் ரெனியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. இவர் அந்த மாதம் ரெனியூ பண்ணலை அப்படின்னு நினச்சி ஒரு மெயில் வந்திருக்கு, நீங்கள் ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணி அவருடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணவும் இமீடியட்டாக கிரெடிட் கார்டு லிமிட் 1 லட்சம் இருந்ததுனால அப்படியே 1 லட்சம் ரூபாவை ஹேக்கர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் மெயில். நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வரலை, ஹேக்கர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. அவருக்கு அது ஃபேக் மெயில்னே தெரியல, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் பணத்தை இழந்திருக்காரு. ஸோ நம்மளும் எல்லாருமே ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த மெயிலும் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணாமல் கிளிக் பண்ணி பே பண்ணாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபேக் மெயில்ஸ் நிறைய வர்றதுனால மெயில் வழியாக பே பண்ணாதீங்க. நீங்கள் டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸோ டிஸ்னி ஹாட்ஸ்டாரோ அந்த ஆப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணியே பே பண்ணுறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் கார்டு சேவ் பண்ணுறது கூட மினிமம் இந்த 2000 3000 லிமிட் வச்சுருப்போம் இல்லையா, அன்றைக்கி மட்டும் நம்ம மாற்றி அந்த மாதிரி கார்டு சேவ் பண்ணிக்கிறது சேஃப். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் மறுபடியும் ஆப்பிள் ப்ராடக்ட் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றிருக்கு. அலாஸ்காவில் பனிமழையில் தனியாக இருந்த ஒருத்தரை ஆப்பிள் ப்ராடக்ட் வழியாக ட்ராக் பண்ணி ரெஸ்கியூ டீம் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல iPhone 14. இதில் சேட்டலைட் கனெக்டிவிட்டி, அதாவது எமர்ஜென்சி SOSன்னு US அண்ட் கேனடாக்கு மட்டும் முதல்ல கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பனிமலையில் போயிருக்காரு, ட்ரெக்கிங் பண்ணியிருக்காரு. வெதர் கண்டிஷன் மோசமானதுனால கால் நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகலை, டேட்டாவும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டியை எனேபிள் பண்ணி சேட்டலைட் நெட் வச்சு இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டீமுக்கு ரெஸ்கியூ அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அதை அவங்க பார்த்து இம்மீடியட்டாக இவரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இவர் ரெஸ்கியூ ஆகிருக்காரு இந்த எமர்ஜென்சி சேட்டலைட் கனெக்டிவிட்டி இந்த ஃபீச்சர் மூலயமா. இன்றைக்கி டீல் ஆஃப் த டே Zebronics உடைய யோகா 4 இயர்ஃபோன்ஸ் தான். இந்த இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 1700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ Zebronics உடைய வெப்சைட்டில் கூட உங்களுக்கு 1300 1400 ரூபாய் இந்த ப்ரைஸ் தான் இருக்கும். பட் இப்போ குரோமாவில் இதை நீங்கள் 500 to 600 ருபீஸ்க்கு வாங்குற மாதிரி ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Zebronics அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, எக்கச்சக்கமான கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை நல்ல குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங்குடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் M04 நேற்றே கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் லிஸ்டிங் ஆனாவே ஒரு வாரத்துக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, பட் கம்மிங் சூன் டீசரில் டிசைன் நமக்கு தெரியுது. அதோட 8GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10,000 கீழே இவங்க கொண்டு வருவாங்க. இந்த விலைக்கு 8GB RAM அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டாக இவங்க கொண்டு வரலாம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்
மின்ட் கலர் வேரியண்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. டுவல் சென்சார்ஸ் தெரியுது, வாட்டர் ட்ராப் நாச்சோட வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ M04 எனி டைம் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெட்மி நோட் 11க்கு இந்தியாவில் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிராண்ட். எப்போவுமே வந்து ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அதோட அடுத்த சீரீஸ் வரப்போகுது, அதாவது நோட் 12 லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே வந்து நோட் 11ல் ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ₹500 வந்து குறைச்சிருக்காங்க. இது நோட் 11 அப்படிங்கும்போது ஸ்னாப் ட்ராகன் 680ல் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஃபோன். இங்கே வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ₹500 கம்மிங்கும் போது நீங்கள் 12,999க்கு வாங்கலாம். ஏற்கனவே 13,500ல் இருந்தது, இப்போ 12,999க்கு வாங்குற மாதிரி ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஐசிஐசி கார்டு ஆஃபரும் இப்போ அவைலபிளாக இருக்குது. மீ ஸ்டோர்லேயும் இருக்குது, உங்களுக்கு அமேசான் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணலாம். ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ₹1000 குறையும். இதில் ரெட்மி நோட் 12 இந்தியாவில் இந்த மாதம் கடைசியில் இல்லைனா வந்து மிட் ஆஃப் ஜனவரிக்குள்ளே லான்ச் ஆகிடுங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. பட் பிராண்ட் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் ஏற்கனவே இருக்குது இல்லையா, நோட் 12 ப்ரோ ப்ளஸ் அந்த மாதிரி டிசைன் இருக்கலாம். ஆனால் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இங்கே ஃபீச்சர்ஸ் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட் 12 வந்து ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 1ல் கொடுத்துருந்தாங்க, அதை சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்லை மீடியாடெக் டைமென்சிட்டி 1080ல் ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் அதை சேஞ்ச் பண்ணுவாங்களாம் தெரியல. சிப்செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரியல்மி அந்த சிப்பில் தான் வரப்போகுது. வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ், அதாவது கேமரா இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. iQOO11 சீரிஸ் நேற்று லான்ச் ஆக வேண்டியது சைனாவில் இது போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. December 8 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்தோனேஷியா அண்ட் சைனா 2 டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO11 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், விவோவுடைய V2 சிப்பெல்லாம் கொடுத்து கேமரா சென்ட்ரிக்காகவும் கொண்டு வர போகிறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா அதுக்கப்புறம் இந்தோனேஷியா 2 இடங்கள்லையும் December 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 870. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விஜய். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ டெக் அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி வீக்கெண்ட்.